சலாமுன் அலைக்கும் வலைக்கும் சலாம். குரானின் தமிழாக்கங்கள்ல நஃப்ஸுங்கிற வார்த்தை பல வசனங்கள்ல அடையாளப்படுத்தாம விடுபட்டிருக்குன்னு நாம முந்தைய வீடியோல பேசியிருந்தோம். அதை பார்த்து அரபி மொழி கற்றறிந்த அறிஞர் ஒருவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அவருடைய அறிவை நாம மதிக்கிறோம். அதே சமயம் அதுல இருக்கிற சில புரிதல் இடைவெளிகளை நேயர்களுக்கு தெளிவுபடுத்தவே இந்த வீடியோ. ஆமா, உண்மையை சொல்லணும்னா அவர் கொடுத்த விளக்கத்துக்கும் நாம கேட்ட மைய கேள்விக்கும் ஒரு தொடர்பு இடைவெளி இருக்கு. அவர் தன்னுடைய கமெண்ட்ல அரபி மொழி அடிப்படை அறிவற்றவர்கள் நஃப்ஸ் என்ற சொல்லை பார்த்ததும் இறைவனுக்கும் மனிதனைப் போல மனம் ஆசை இருப்பதாக தவறாக கருதுகின்றனர், அல்லாஹுவின் நஃப்ஸ் குறையற்றது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கார். இறைவனின் மாண்பு மனித அளவுகோள்களுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா மனிதனோட நஃப்ஸும் இறைவனோட நஃப்ஸும் ஒண்ணுதான்னு நாம வீடியோல எங்குமே சொல்லலையே. நாம சுட்டிக்காட்டிய விஷயமும் முன்வைத்த கோரிக்கையும் ரொம்பவுமே எளிமையானது. அதாவது குரான்ல கிட்டத்தட்ட 300 இடங்கள்ல நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஆனா சொற்பமான இடங்கள்ல மட்டும்தான் தமிழாக்கங்கள்ல அதை அடையாளப்படுத்தியிருக்காங்க. மத்த பெரும்பாலான இடங்கள்ல அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தாம விட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை மொழியாக்கத்துல மறைக்காம வெளிப்படையா அடையாளப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட பணிவான கோரிக்கை. சரியா சொன்னீங்க. நாம நிறைய வசனங்கள்ல நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் அடையாளப்படுத்தல அப்படிங்கிற கேள்வியை முன்வச்சா அவர் நஃப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, உங்ககிட்ட கொடுத்த ரூம் சாவிய காணோமே எங்கேன்னு நாம கேட்டா அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம, இந்த ரூம் ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க, உள்ள நிறைய காஸ்ட்லியான பொருள்லாம் இருக்குன்னு கேட்ட விஷயத்த விட்டுட்டு வேற எதையோ விளக்குற மாதிரி இருக்கு. இதனால மெயின் டாபிக் மாறி போகுது. அறிஞர்கள் கிட்ட பொதுமக்கள் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கேட்கும்போது கேட்கறவங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி பதில சுருக்கமாவோ விரிவாவோ சொல்றது அந்த அறிஞரோட தனிப்பட்ட முடிவு. அதுல ஒரு நியாயமும் இருக்கு. ஆனா மக்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி மூலநூல்ல இருக்கிற வார்த்தையையே தமிழாக்கங்கள்ல அடையாளப்படுத்தாம விடுறது சரியில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க முயற்சிக்கு ஏத்த மாதிரி இறைவன் சிந்திக்கிற ஆற்றல தர்றான். அப்படி இருக்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நாமளே முடிவு பண்றது அவங்களோட அந்த சிந்திக்கும் உரிமையை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகிடும். ஆனா பல வருஷங்களா வேதங்களை கற்றுத்தேர்ந்த அறிஞர்கள் அவங்க. ஒரு சாதாரண வாசகன் போதுமான முன்னறிவு இல்லாம இந்த வார்த்தைய படிச்சு இறைவனை பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாக்கும் மனப்பான்மை அவங்களுக்குள்ள இருக்கு. ஆமாம், சரியா சொன்னீங்க. அவங்க இத கெட்ட எண்ணத்துல செய்யல. சாதாரண வாசகர்கள் தப்பா புரிஞ்சுக்குவாங்களோன்னு அவங்கள பாதுகாக்கணுங்கிற நல்லெண்ணத்துல தான் செஞ்சிருக்காங்கன்னு புரியுது. ஆனா அந்த பாதுகாப்பு ஒரு எல்லைக்கு மேல போகும்போது அதுவே ஒரு தடையா மாறிடுது இல்லையா? அந்த அதீத பாதுகாப்பு உணர்வு அல்லது ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் வாசகர்களோட தகுதிக்கு ஏற்ப இறைவன் அவங்களுக்கு சிந்திக்கிற திறனை தருவான்றத மறந்துட்டு இவங்களுக்கு புரிதல் இருக்காதுன்னு நாமளே தீர்மானிக்கிற நிலைக்கு கொண்டு போயிடுது. குரான்ல இறைவனை பத்தி சொல்லும்போது கை, முகம் போன்ற வார்த்தைகள் உருவகமா வருது. அதே மாதிரிதான் நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் உருவகமா வந்திருக்குன்னு அந்த அறிஞர் குறிப்பிடுறார். இறைவனோட கையும் மனிதனோட கையும் ஒண்ணு கிடையாதுங்கிறது ஓரளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிற விஷயம்தான். ஆனா அவர் சொன்ன அந்த வாதத்திலிருந்தே ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. மக்கள் இறைவனை மனிதன் மாதிரி நினைச்சுப்பாங்கன்னு பயந்து இந்த கை, முகம் போன்ற வார்த்தைகளை தமிழாக்கங்கள்ல அடையாளப்படுத்தாம மறைக்கலையே. கைனா கைனோ முகம்னா முகம்னு நேரடியாவே மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நஃப்ஸுங்கிற வார்த்தை கிட்ட வரும்போது மட்டும் ஏன் இந்த தயக்கம் அல்லது ஏன் இந்த விலகல்? ஒரு வார்த்தைக்கு ஆரம்பத்துல ஒரு தப்பான புரிதல் வந்தாலும் தொடர்ச்சியான வாசிப்பும் தேடலும் நம்மள படிப்படியா பக்குவப்படுத்தும். இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறோம். இப்ப நாங்க ஒரு புது வார்த்தையை பயன்படுத்த போறோம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாட்டாலும் பரவாயில்ல, நாங்க சொல்ல போற வாக்கியங்களை கவனிச்சா டிக்ஷனரிக்கே போகாம உங்களால அதோட உணர்வை புரிஞ்சுக்க முடியும். வாக்கியம் 1. இது முதியவர்கள் கர்ப்பிணிகள் வர்ற இடம், அதனால இங்க புகைப்பிடிக்கிறது ஃபெர்போடன், மீறினா அபராதம் விதிக்கப்படும். வாக்கியம் 2. இந்த பூங்காவோட இந்த சறுக்கள் சிறுவர்களுக்கு மட்டுமானது, அதனால பெரியவங்க இத பயன்படுத்துறது ஃபெர்போடன், மீறினா அபராதம் விதிக்கப்படும். வாக்கியம் 3. மீன் இனப்பெருக்க காலம்ங்கிறதால கடல்ல மீன் பிடிக்க அரசாங்கம் 2 மாசம் ஃபெர்போடன் செஞ்சிருக்கு, மீறினா அபராதம் விதிக்கப்படும். இப்ப சொல்லுங்க, இந்த ஃபெர்போடன் வார்த்தைய இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்படலேனாலும் இதோட அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது சரிதானான்னு கூகுள்ல தேடி பாருங்க. இது ஒரு ஜெர்மன் மொழி சொல். உங்களோட புரிதலும் கூகுள் சொல்றதும் ஒன்னா இருந்தா அத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க நாம எந்த அகராதியையும் எடுத்து பார்க்கல.
ஆனாலும் அந்த வாக்கியங்கள் வர்ற சூழலை வச்சு அந்த வார்த்தையோட உணர்வை நம்மால இயல்பா புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஆமாம், நமக்குள்ள இருக்கிற அந்த அறியும் திறன் ஒவ்வொரு முறையும் ஒரு புது வார்த்தையை பார்க்கும்போது டிக்ஷனரிய தேடாது. ஒரு வார்த்தை எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி வாக்கிய அமைப்புல வருதுங்கிறத நாம தொடர்ந்து கவனிக்கும்போதே அதோட உண்மையான உணர்வையும் அழுத்தத்தையும் நம்ம சிந்தனை தானாவே கிரகிச்சுக்க ஆரம்பிக்கும். இத மனுஷனுக்கு இறைவன் அமைத்திருக்கிற இயற்கையான கற்றல் முறை. இதத்தான் அறிவியல்ல பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதே லாஜிக் தான் நஃப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கும். ஒருவேளை மொழியாக்கம் செய்யும்போது எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரே தமிழ் வார்த்தை கிடைக்கலன்னா அந்த நஃப்ஸ்ங்கிற அரபி வார்த்தையே எல்லா இடங்கள்லையும் அப்படியே பயன்படுத்தி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? வாசகர்கள் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்கும்போது அந்த இயல்பான கற்றல் மூலமா ஒரு தெளிவு கிடைக்கும். நஃப்ஸ் மனிதனுக்கு சொல்லப்படும்போது அது ஆசை, கோபம், அவசரத்தனம் போன்ற பலவீனங்களையும் சேர்த்து குறிக்குதுனோ, அதுவே இறைவனை சார்ந்து வரும்போது அவனோட தூய்மையான சுயத்தை குறிக்குதுனோ அவங்களுக்கு படிப்படியா புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை இன்னும் எப்பேற்பட்ட ஆழமான உணர்வுகளை உள்ளடக்கி வருதுனோ தானாவே புரிய தொடங்கும். கண்டிப்பா ஆரம்பத்துல சில இடங்கள்ல தவறா புரிஞ்சுக்கிட்டாலும் தொடர்ச்சியா அந்த சூழலோட சேர்த்து படிக்கும்போது புரிதல்ல இருக்கிற பிழைகள் தானாவே திருத்தப்பட்டு ஒரு சீரான புரிதல் கிடைக்கும். இறைவன் கொடுத்த அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் திறனை பயன்படுத்தும் வாய்ப்பை வார்த்தைகளை மறைக்கிறதன் மூலமா நாம தடுத்துறக்கூடாது. அது வாசகர்களோட சிந்தனை பயணத்தையே முடக்கிறதுக்கு சமம். குரான்கிறது வெறும் அகராதி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்னு அவரே தன்னோட கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தையோட உண்மையான உணர்வு நமக்கு கிடைக்கணும்னா அந்த வார்த்தைய முதல்ல தமிழாக்கத்துல அடையாளப்படுத்தியிருக்கணும். அப்படி அடையாளப்படுத்தாம மறைச்சு வச்சா அந்த வார்த்தையோட உணர்வு நமக்கு எப்படி கிடைக்கும்? இது ஏதோ மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் பேச வேண்டிய அகராதி பிரச்சனை கிடையாது. நீங்க நன்மை செஞ்சாலும் அது உங்களோட நஃப்ஸுக்கே, தீமை செஞ்சாலும் அது உங்களோட நஃப்ஸுக்கே அப்படின்னு குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருது. ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த செயல்களோட இறுதி விளைவுகள் எங்க போய் சேருதுங்கிறத பத்தி பேசுற மிக முக்கியமான வார்த்தை அது. ஆமா, நம்ம வாழ்வோட மொத்த நன்மை தீமைகளையும் சுமக்க போற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிற உரிமை வாசகர்களுக்கு இருக்கு. அந்த வார்த்தைய மொழியாக்கத்துல அடையாளப்படுத்தாம விடும்போது நமக்கான அந்த வழிகாட்டுதல் வரைபடம் ரோட் மேப் முழுமை பெறாம தடுமாறுது. அதனால அந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு அடையாளப்படுத்துங்கன்னு நாம கேட்கறதுல எந்த தவறும் இல்லையே. ஆமா, ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கும்போது அத அடிப்படை அறிவற்றவர்களோட வாதம்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஒரு விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள இப்படி ஒரு சொல்லால அடையாளப்படுத்துறது ஆரோக்கியமான விவாதத்துக்கு வழிவகுக்காது அப்படிங்கிறது எங்களோட பணிவான கருத்து. அறிஞர்கள் அந்த மூல வார்த்தைய வசனங்கள்ல அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தா அது மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அறிஞர்கள் தர்ற விளக்கம் வாசகர்களுக்கு முழுமையா புரியணும்னா அவங்க விளக்கம் சொல்ற அந்த மூல வார்த்தை மொழியாக்கத்துல எங்க இருக்குன்னு வாசகர்கள் நேரடியா பார்த்துக்கிற மாதிரி அடையாளப்படுத்தியிருக்கணும். எடுத்த உடனேயே 100% குறையில்லாம மொழியாக்கம் செய்யறதுங்கிறது கஷ்டமான விஷயம்தான். ஆரம்ப காலங்கள்ல வந்த மொழிபெயர்ப்புகள்ல சில வார்த்தைகள் விடுபட்டிருக்கலாம், இல்ல அந்த காலகட்டத்துல இருந்த மக்களோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி சில வார்த்தைகளை எளிமைப்படுத்தியிருக்கலாம். அது அந்த காலத்தோட தேவை. ஆனா காலம் மாறும்போது மக்களோட வாசிப்பு பழக்கமும் தேடலும் பரிணமிக்கும் இல்லையா? அதனால அடுத்தடுத்த பதிப்புகள் வரும்போது மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களை புதுப்பிச்சுக்க திறந்த மனசோட இருக்கணும். பழைய மொழிபெயர்ப்பு விமர்சனம் செஞ்சாலே அது ஏதோ வேதத்துக்கே எதிரான விஷயம் மாதிரி பார்க்கிறது ஒரு தேக்க நிலையத்தான் உருவாக்கும். சரியா சொன்னீங்க. அறிஞர்களோட விளக்கங்கள் நமக்கு தேவைதான். ஆனா வாசகர்களுக்கும் அந்த மூல நூலுக்குமான நேரடி தொடர்பை எக்காரணம் கொண்டும் மறுத்துடாதீங்க. மொழிபெயர்ப்பாளருங்கிறவர் ஒரு பாலமா இருக்கணுமே தவிர ஒரு தடுப்புச்சுவரா மாறிடக்கூடாது. புதிய எடிஷன் வேலைகளுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா அப்படி புதுப்பிச்சுக்க விரும்புறவங்கள தடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். ஒருவேளை அந்த புதுப்பித்தல்ல உண்மையிலேயே திருத்திக் கொள்ள வேண்டிய பிழை ஏதாவது இருந்தா அதை அழகிய முறையில சுட்டி காட்டுங்க. அதுதான் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அறிஞர்கள் தங்கள் மொழிபெயர்ப்பு மூலமா மக்களுக்கு உதவுறதா நினைக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதல் நமக்கு நிச்சயமா தேவைதான். ஆனா அந்த அதிகப்படியான உதவியோ அல்லது அதீத பாதுகாப்பு உணர்வோ ஒரு மனிதனோட சுயமான தேடலையும் அவனோட ஆன்மீக வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்திடக்கூடாது. இது எப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நடக்க கத்துக் கொடுக்கும்போது கையை பிடிச்சு நடத்துறது சரிதான். ஆனா அந்த குழந்தை கீழே விழுந்துடும்ன்ற பயத்துல வாழ்நாள் முழுக்க அந்த கையை விடாம பிடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளை எப்படி சுயமா நடக்கும், எப்படி ஓடும்? ஒரு கட்டத்துல வாசகர்களை சுயமா சிந்திக்கவும் கேள்வி கேட்கவும் நாம அனுமதிக்கணும். குரான்லயும்
நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு தானே கேட்கப்படுது. அருமையான உதாரணம். அதனால வாசகர்களுக்கும் மூலநூலுக்குமான அந்த நேரடி தொடர்ப உங்களோட மொழியாக்கங்கள்ல இயன்ற வரைக்கும் அருந்து போகாம பாத்துக்கோங்க. இதுதான் மொழி அறிஞர்கள் கிட்ட நாங்க வைக்கிற ஒரு பணிவான வேண்டுகோள். இப்படி மொழியாக்கங்கள் மூலமா குரானை நாம படிக்கும்போது நிறைய நேரங்கள்ல சில வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் சரியான அர்த்தம் என்னன்னு புரியாம போயிடும். மனித பலவீனம் காரணமா மொழிபெயர்ப்புகள்ல சில பிழைகள் இருக்கலாம், அல்லது அரபி வாசகத்துல இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் விடுபடும்போது அந்த வசனத்தோட உண்மையான கருத்தை நாம தவறவிட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் நம்மோட நோக்கம் சரியா இருந்து ஏக இறைவனோட சமாதான வாழ்வியலை முழுமையா உணர்ந்து பண்படணும்னு நாம நினைச்சா அவன் ஏதோ ஒரு வகையில நமக்கான வழிகாட்டுதலை கண்டிப்பா தந்துடுவான் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுக்கு ஆதாரமா 2 வசனங்களை அடிப்படையா வச்சு நமக்குள் ஒலிக்கும் இறைவனின் தூது செய்தி அப்படிங்கிற தலைப்புல ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல பகிர்ந்திருக்கோம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த 2 வசனங்கள்லயும் இதே நஃப்ஸ் என்கிற அரபி வார்த்தை இடம்பெற்றிருக்கும். விருப்பமுள்ளவங்க தாராளமா அதை பார்த்து பயன்பெறலாம். சர்வ சமாதானம் உண்டாகட்டுமாக. அகிலங்களை பரிபாலிக்கிற ஏக இறைவனிடமே நமக்கான அடைக்கலம். அவனுக்கே புகழ் அனைத்தும்.